ஒரு காலத்துல மலைகளும் வயல்களும் சூழ்ந்த செம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல காலையில கோழி கூவுற சத்தம்தான் அலாரம். மாலையில கோயில் மணி, பசு மாடு மெச்ச காட்டுல இருந்து வீடு திரும்புற சத்தம், குழந்தைகள் விளையாடுற சத்தம், இதெல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்கே ஒரு இனிமையான இசையா இருக்கும். அந்த ஊர்ல முத்தையா தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாரு. வயசு 80க்கு மேல. ஆனா கண்கள்ல குழந்தை மாதிரி ஒளி. அவரோட பையன், மருமகள், பேரன் எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. அவரு மட்டும் அந்த ஊர்ல அவங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை பராமரிச்சுக்கிறாரு. தினமும் மாலை நேரம் வந்தா ஊரு பசங்க எல்லாம் அவரு வீட்டு திண்ணையில வந்து உட்காருவாங்க. அந்த நாள் கூட அப்படித்தான். தாத்தா, இன்னைக்கு ஒரு கதை சொல்லுங்க. பயமா இருக்கணும், ஆனா நல்ல முடிவா இருக்கணும். குட்டி மாதிரி சொன்னா. முத்தையா தாத்தா மெதுவா சிரிச்சாரு. சரி, இது நம்ம ஊருக்கே சம்பந்தப்பட்ட கதைதான். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி செம்பட்டி கிராமத்துக்கு பக்கத்துல கருப்பசாமி மலை இருந்துச்சு. அந்த மலைக்குள்ள ஒரு பழைய மண்டபம் இருந்துச்சாம். எங்க பார்த்தாலும் இருட்டு. யாருமே அந்த வழியா போக மாட்டாங்க. ஏன்னா இரவுல அங்கிருந்து மணிச்சத்தம் கேக்குமாம். அந்த ஊர்ல கண்ணன்னு ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு மாடு இருந்துச்சு. அதோட பெரு லக்ஷ்மி. அவரும் அவர் மனைவியும் லக்ஷ்மியா அவங்க குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. லட்சுமியே மலைக்கு போய் மேய்ஞ்சிட்டு மாலை நேரம் வந்தா திரும்பி வீட்டுக்கு வந்துடும். ஒரு நாள் லக்ஷ்மி வீட்டுக்கு வரல. அதனால கண்ணன் மழையில மாட்டை தேடி அந்த மலைக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம், வேண்டா கண்ணா, அந்த பக்கம் போகாத, இதுவரைக்கும் யாருமே அந்த பக்கம் போகல, பயமா இருந்தாலும் கண்ணனால அவர் மனைவி லக்ஷ்மி இல்லாம அழுவறத பார்க்க முடியல. மாடு இல்லனா குடும்பம் கஷ்டப்படும்னு கண்ணன் மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போனான். அன்னைக்கு இரவுல மழை, காற்று, மின்னல். கண்ணன் அந்த மண்டபத்துக்கிட்ட போகும்போது அப்போ அந்த மண்டபத்துக்குள்ள இருந்து மணி ஒலிச்சது. கண்ணன் நடுங்கிட்டான். அப்போ ஒரு குரல், பயப்படாது, உள்ளவா. கண்ணனும் உள்ள போனான். அங்க ஒரு வயசான சாமியார் உட்கார்ந்திருந்தார். அவர் முகத்துல ஒரு அமைதி. கண்ணா, இங்க வா. லக்ஷ்மிய காணாம கவலைப்படாதே. அவ உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்ட. நீ இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவ உன்னோட வீட்டுல இருப்பா. நீ நல்ல மனுஷன். உனக்கு ஒரு வரம் தரேன். ஆனா உனக்கு பேராசை மட்டும் வரவே கூடாது. என்ன வேணும் கேள். கண்ணன் தலையாட்டி, என்னோட வயல நல்லா விளையணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னான். சரி, இப்போ நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போ. சாமியார் சொன்ன மாதிரியே லட்சுமி வீட்டுக்கு வந்துடுச்சு. அடுத்த நாளிலிருந்து அதிசயம் நடந்துச்சு. கண்ணனோட வயல நல்ல விளைச்சல், வெள்ளாமையும் நல்ல காசுக்கு போச்சு. கண்ணன் எதை செஞ்சாலும் வெற்றி மட்டுமே கிடைச்சுது. ஆனா கண்ணன் மாறல. இன்னும் சிம்பிளா நல்ல மனசோட வாழ்ந்தான். ஆனா அந்த மண்டபத்துக்கு போய் பேராசையோட போய் கேட்டவர்கள் எல்லாம் கொஞ்ச நாள்ல அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் இழந்தாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல ஒரு சொல் பிரவிச்சு, மலை பயமா இல்ல, மனசுதான் பயங்கரமா இருக்கக்கூடாது. கதைய முடிச்சிட்டு முத்தையா தாத்தா சொன்னார், நல்ல மனசோட இருந்தா கிராமமோ நகரமோ எங்க இருந்தாலும் வாழ்க்கை அமைதியா இருக்கும். குட்டிங்க எல்லாம் மெதுவா கண்மூடிக்கிட்டாங்க. காற்று தென்னங்கீற்றை ஆட்டிச்சு. நிலா மேகத்துக்குள்ள போயிட்டு வந்துச்சு. செம்பட்டி கிராமம் அமைதியா தூங்க ஆரம்பிச்சது.